அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்ப ராசிகாரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா? உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள். சனி பகவானின் கனிவான கருணையும் செவ்வாய் ராகு குரு ஆதிக்கம் உடைய கும்ப ராசி அன்பர்களே. பிறந்திருக்கும் ஆங்கில புத்தாண்டு சிறந்த பலன்களை சீராக தருகின்ற வகையில் அமையும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆபரண சேர்க்கையும் அதிகரிக்கும். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற நிலையில் வெற்றிகரமான ஆதாயம் கிடைக்கும். தொழில்துறையில் முன்னேற்றம் உண்டாகி கையில் தாராளமாக பணம் புழங்கும். திட்டம் போட்டு செயல்படுத்த நினைத்த புதிய தொழில் இப்பொழுது சாத்தியப்படும். வாழ்க்கை பாதையில் ஒரு ஒளி பிரகாசிக்கும். இந்த ஆங்கில புத்தாண்டு யோகமாக அமையும். கிரக சஞ்சார பலன்கள். சனி பகவான் சஞ்சாரம். இடம் மாறாமல் இந்த ஆண்டில் அருள்பாலிக்கும் சனி பகவானின் கருணையால் வாகன வசதிகள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக நடந்தேறும். தொழில் துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் அதிகரித்து வங்கி இருப்பு உயரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். ராகு கேது சஞ்சாரம். ராசியிலேயே நிற்கிறார் ராகு. கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பங்களில் சில குழப்பங்கள் வரலாம். தம்பதியருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்களும் பிரச்சனைக்கு காரணமாக அமையலாம். இருப்பினும் இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது இடம் மாறி நிற்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். மனைவி வகையில் ஆதாயம் கிடைக்கும். குரு பகவான் சஞ்சாரம். ரோகஸ்தானத்தில் நிற்கும் குருவின் அருளால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் வருமானத்தில் குறைவிருக்காது. தொழிலுக்கு இருந்த எதிர்ப்பு நிலைகள் மாறும். குழந்தை பாக்கியத்திற்காக பரிகாரம் செய்து ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி சிம்மத்துக்கு செல்கிறார். இதுவரை இருந்த சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நிம்மதி பெறும் மூச்சு விடுவீர்கள். வீடு வாங்கும் யோகத்தை குரு ஏற்படுத்துவார். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் விலகும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். தொழிலுக்கு உதவியாக அமைகின்ற நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்க குரு பகவான் அனுக்கிரகம் செய்வார். சூரியன் சஞ்சாரம். சூரியனின் பயணப்பாதையில் இந்த கட்டங்களில் நிற்கின்ற பொழுது வெற்றி வாய்ப்புகளை அதிகரிப்பார். மார்ச் 15 ஏப்ரல் 13 ஜூலை 17 ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 18 மற்றும் அக்டோபர் 17 இந்த நாட்களில் 2 மடங்கு லாபத்தை கொடுப்பார். மனதில் அழுத்தத்தை கொடுத்த வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். தொழிலில் மேன்மையை தருவார். உத்தியோகத்தில் ஒரு நிலையான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல்வாதிகளின் செல்வாக்குக்கு அடித்தளம் அமைப்பார். அரசு ஊழியர்கள் தன லாபம் அடைவார்கள். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் வெற்றிகரமாக கிடைக்கும். 2026ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வசந்தம் வீசும். பொருளாதார நிலையில் பொதுப்பொழிவு ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பரிமாற்றம் அதிகரிக்கும். பொருள் சேர்க்கையால் பெண்களின் சந்தோஷம் மேலோங்கும். திருமணம். உரிய காலத்தில் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்ற பெற்றோர்களின் ஏக்கம் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளின் உயர்வுக்கான அடித்தளம் அமைந்து செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை. சின்னத்திரை கலைஞர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமைந்து வருமானம் பெருகும். வியாபாரம். கமிஷன் வியாபாரத்தில் கை நிறைய லாபம் கிடைக்கும். வாகன பிராப்தி உண்டாகும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் 2, 3 பாதம் அன்பர்களே. அற்புதமான யோகத்தை அள்ளித்தரும் ஆண்டாக இது அமையும். கழுத்தை நெருக்கிய கவலைகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் முயற்சிகள் வெற்றியாக மாறும். இந்த வருடம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும். கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது வேலையைக் கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தியடைவார்கள். மனதிலிருந்த கவலை நீங்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். வீண் கவலை ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம். குடும்பத்திலிருந்த இறுக்கமான நிலை மாறும். தொழில். ஊழியர்கள் பிரச்சனையால் பாதிப்படைந்த தொழில் உங்களின் முயற்சியால் வளர்ச்சியடையும். ரியல் எஸ்டேட் பிரச்சனை தீர்வுக்கு வரும். பங்கு பரிவர்த்தனையில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வந்து சேரும். எலக்ட்ரானிக் தொழில் ஆதாயத்தை தரும். பணியாளர்கள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான காலம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனம் குமுறிய பெண்களுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையை இழந்த பெண்களுக்கு வசந்த காலம் திரும்பும். ஆரோக்கியம். நீர்க்கட்டி பிரச்சனையால் வேதனைப்பட்ட பெண்களுக்கு ஒரு விடிவு உண்டாகும். உடல்நிலை சீராகும்.
சதயம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். நினைத்த காரியத்தை நடத்த நண்பர்கள் உதவியாக நிற்பார்கள். வாக்குத்திறமையால் செல்வாக்கு உயரும். இந்த வருடம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம், கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாகப் பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனம் தேவை. இருந்த பிரச்சனை குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டி இருக்கும். பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சனி பகவானின் அனுக்கிரகத்தால் இரும்பு தொழிலில் ஏற்றம் உண்டாகும். சிறிய வியாபாரிகள் பெரிய லாபத்தை பெறுவார்கள். வாகன தொழிலும் வசப்படும். எலக்ட்ரானிக் அழகு சாதனங்கள் பைனான்ஸ் தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். திரையுலகினர் புகழும் பணமும் பெறுவார்கள். பணியாளர் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டு. வேலை இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனியார் துறை ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு உண்டு. கல்வி ஆசிரியர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். மேற்படிப்புக்கான சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் கண்புரை நோய் பாதிப்பு இந்த காலகட்டத்தில் சீராகும். குறை தீர்ந்த மகிழ்ச்சி உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் அன்பர்களே, நீங்கள் தொழில் தொடங்க ஆசைப்பட்டீர்கள் அல்லவா? அதை இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகி அதிக நன்மைகள் கிடைக்கும். அடுத்தடுத்து லாபம் அதிகரிக்கும். இந்த வருடம் பணவரவு மனத் திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து காணப்படுவார்கள். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் சின்னத்திரையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். உள்ளூர் வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சூடு பிடித்து நடக்கும். தகவல் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றம் உண்டாகும். பணியாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். பெண்கள் திருமண வயதினருக்கு ஏற்ற வரன் அமையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குறை நீங்கும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொந்தரவு தந்த நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். எறும்பை போல் சுறுசுறுப்பாக இயங்கும் நிலைக்கு உடல்நிலை சீராகும். பரிகாரம் திருக்கொள்ளிக்காடு திருநாகேசுவரம் திருநள்ளாறு தரிசனம் அவசியம். இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்தல் வேண்டும். ஸ்ரீமகாலட்சுமிக்கு பாயசம் நிவேதனம் செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் அகலும். நன்றி வணக்கம்.